ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் அசாடி இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ சன் நெக்ஸ்ட்டில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோயினே ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்தில் வில்லனுடைய பையன் நம்ம ஹீரோயின்கிட்ட ஒரு சம்பவத்தை ஒன்று பண்ணிடுவான். இதனால் கோபமான நம்ம ஹீரோயினையும் அவங்கள அப்படி வெட்டி கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் தலைமறைவாயிடுவாங்க. அதுக்கப்புறம் வில்லன் டீம் ஹீரோயினை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டு அவங்கள தூக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு பக்கத்தில் அப்படியே செயல்பட்டுருப்பாங்க. இதனை எப்படியாவது தடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அதனை தடுக்கிறதுக்கு இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயினை காப்பாற்றினாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஆன்லைன். படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தில் நடிச்சுக்கிற ஹீரோயின் ரெண்டுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. அந்தளவுக்கு சும்மா அதிரடியான சண்டை காட்சிகளாக நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் நம்மளை ஒரு கலகலப்பாக வச்சுருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. படத்தோடைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் பக்காவாக எடுபட்டு இந்த படத்தில் ஹீரோவுக்கு வில்லனுக்கும் நல்ல முக்கியத்துவம் தராங்க. குறிப்பாக ஹீரோவை ஃபாலோ பண்ணவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதனால் இவங்க ரெண்டு பேருக்கு முக்கியத்துவம் தராங்க. மற்ற கேரக்டர்ஸுக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. படத்தோட தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லாவே வந்திருக்கு. படத்தோட மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் அடிக்குது, கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி பெரிய அளவுக்குலாம் மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு அவுட்புட் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. கிளைமேக்ஸ் நல்லாவே வந்திருக்கு. ஹீரோயினி கேரக்டரை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக காமிச்சிருக்கலாம். அவங்க ஓரளவுக்கு வராங்க, ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தலைமுறை ஏறாங்க அப்படி இப்படின்ட்டு தான் போகுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் இப்படி சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.